ஹலோ வியூவர்ஸ், நம்ம போன வீடியோல 5 மர்மமான தீவுகளை பத்தி பார்த்தோம். இப்போ மீதம் இருக்கக்கூடிய 5 விதமான மர்மமான தீவுகளை பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். நீங்க இந்த வீடியோவோட பார்ட் 1 பார்க்கல அப்படிங்கிற பட்சத்துல மறக்காம நம்ம சேனல்ல செக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹவிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 6, மியாகி ஜிமா ஐலாண்ட். ஜப்பானுடைய தென்கிழக்கு பகுதிகளில் பிலிப்பைன்ஸில தான் இந்த தீவு இருக்குது. 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி மவுண்ட் ஒயாமா அப்படிங்கிற எரிமலை வெடிப்புல இந்த தீவு உருவானதா சொல்லப்படுது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த தீவை கேஸ் மாஸ்க் டவுன் அப்படின்னும் அழைக்கிறாங்க. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய எரிமலையினால அடிக்கடி நிலநடுக்கமும் ரொம்பவே ஆபத்தான சல்பர் டை ஆக்சைடு புகையும் வெளிவந்துகிட்டே இருக்குதாம். அங்க இருக்கக்கூடிய சல்பர் டை ஆக்சைடு அந்த காத்தோட கலக்கிறதுனால சுவாசிக்கிறதுக்கே மிகப்பெரிய சிரமம் ஏற்படுறதாகவும் சொல்லப்படுது. 2000ஆம் ஆண்டு இந்த எரிமலை வெடிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய மக்களை ஜப்பானிய அரசு ஜப்பான் மெயின்லாண்டுக்கு மாத்தியிருக்காங்க. அதற்கடுத்து 2005ஆம் ஆண்டு அந்த மக்கள் இந்த தீவுக்கு திரும்பி வந்திருக்காங்க. அப்ப இருந்தே அந்த மக்கள் அவங்க வீட்ல இருந்து வெளிய போகணும் அப்படின்னாலே கண்டிப்பா இந்த கேஸ் மாஸ்க் அணிஞ்சிட்டு தான் போயாகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு ஆளாகி இருக்காங்க. இந்த தீவுக்கு வெளியிருந்து யார் போனாலும் கூட கண்டிப்பா அந்த மாஸ்க் அணிஞ்சிட்டு தான் போயாகணும் அப்படின்னு ஜப்பானிய அரசு ஒரு உத்தரவே போட்டிருக்காங்களாம். அப்படி மாஸ்க் போடாம அங்க போயிட்டா அங்க இருக்கக்கூடிய காற்று சுவாசிக்கக்கூடிய மனிதருக்கு மரணம் கூட ஏற்படலாமா. இன்றளவும் கூட அந்த எரிமலையில இருந்து தினந்தோறும் 40,000 டன்களுக்கும் அதிக அளவுல சல்பர் டை ஆக்சைடு புகை வெளிவந்துட்டு தான் இருக்குதாம். நம்பர் 7, கார்னக் ஐலாண்ட். வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா கடல் பகுதிகளில் தான் இந்த அழகான தீவு இருக்குது. பார்க்க ரொம்பவே அழகா இருந்தாலும் கூட இந்த தீவுக்குள்ள ஆபத்தும் இருக்குதாம். இந்த தீவுடைய மொத்த பரப்பளவு 47 ஏக்கர். இதுல ஒவ்வொரு 270 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் ஆஸ்திரேலியாலேயே அதிக விஷத்தன்மை கொண்ட ஒரு பாம்பான டைகர் ஸ்னேக் இருக்குதாம். 18ஆம் நூற்றாண்டுல திமிங்கலத்தை வேட்டையாடக்கூடிய படகுகள் நிறுத்தப்படுவதற்காக இந்த தீவை பயன்படுத்தி இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா இங்க டைகர் ஸ்னேக் எண்ணிக்கை அதிகமாகி இருக்கு. இது எதனால அப்படின்னு ஆராய்ந்து பார்த்ததுல 1929ஆம் ஆண்டு லிங்சே ராக்கி வேன் அப்படிங்கிறவரு அங்க ஒரு பாம்பு அருங்காட்சியகத்தை நடத்திட்டு இருந்திருக்காரு. அது முழுக்க டைகர் ஸ்னேக்கை மட்டுமே வச்சு அவர் நடத்திட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் அந்த அருங்காட்சியகத்தை மூட சொல்லிட்டாங்களாம். அதனால அவரு அங்க இருக்கக்கூடிய பாம்புகளை எல்லாம் கொண்டு வந்து இந்த தீவுகள்ல விட்டதா சொல்லப்படுது. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க சில கைதிகளை கொண்டு வந்து அடைச்சு வச்சிருந்ததாகவும், அவங்க தப்பிச்சு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆஸ்திரேலியன் கவர்மெண்டே இங்க அதிகப்படியான டைகர் ஸ்னேக்கை விட்டதாகவும் சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் அந்த தீவுல இப்படி அதிகப்படியான பாம்புகள் இருக்கு அப்படிங்கிறது அந்த தீவை ரொம்பவே ஆபத்து நிறைஞ்ச தீவா மாத்தி இருக்கு. நம்பர் 8, ராம்ரே ஐலாண்ட். பர்மால இருக்கிற ஆரக்கன் பகுதியில தான் இந்த தீவு இருக்குது. இந்த தீவுல பெரிய ஆபத்து என்னன்னா, இந்த தீவை சுத்தி அதிக அளவுல ரொம்பவே ஆபத்தான சால்ட் வாட்டர் crocodiles இருக்குதாம். இந்த தீவுடைய மொத்த பரப்பளவு 1350 ஸ்கொயர் ஃபீட் கிலோமீட்டர். இந்த தீவுக்கு போறதுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்குதாங்க. இங்க இந்த சால்ட் வாட்டர் crocodiles 1960கள்ல அதிக அளவுல காணப்பட்டதா சொல்லப்படுது. ஆனா 1980களுக்கு பிறகு அதனுடைய எண்ணிக்கை குறைஞ்சதாகவும் சொல்லப்படுது. 2ஆம் உலகப் போர் நேரத்துல பிரிட்டிஷ் ஆர்மி கிட்ட இருந்து ஜப்பான் நாட்டை சேர்ந்த ராணுவத்தினர் தப்பிக்கும் போது இந்த முதலைங்க கிட்ட மாட்டி உயிரிழந்ததா சொல்லப்படுது. அதுல வெறும் 20 பேர் மட்டும்தான் தப்பிச்சதாகவும் சொல்றாங்க. இந்த நிகழ்வு மிருகங்களால மனிதர்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அழிவுன்னு சொல்லி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல எல்லாம் இடம் பிடிச்சிருக்குதாம். ஆனா இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் 10ல இருந்து 20 பேர் மட்டும்தான் இந்த முதலைகளால கொல்லப்பட்டதாகவும் மத்தவங்க எல்லாம் நோய்கள் பாதிக்கப்பட்டு இருந்ததாகவும் சொல்றாங்க. நம்பர் 9, ஸ்னேக் ஐலாண்ட். பிரேசில்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்னேக் ஐலாண்ட் பத்தி நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 103 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த தீவுல மொத்தமாவே 4,30,000 பாம்புகள் இருக்குதாங்க. இந்த தீவுல ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் ஒரு பாம்பை நீங்க பார்க்க முடியும். இன்னொரு மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா, அதிக விஷத்தன்மை கொண்ட பிட் வைப்பர் இனமான கோல்டன் லான்ஸ்ஹெட் பிட் வைப்பர் இந்த தீவுல மட்டும்தான் இருக்குதாம். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரேசில்ல இருக்கக்கூடிய சவ் போலோ நகரத்தோட ஒரு அங்கமா தான் இந்த தீவு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா கடலோட நீர்மட்டம் அதிகமானதுனால இந்த பகுதி ஒரு தீவா மாறி இருக்கு. அதுக்கு பிறகு அந்த பாம்புகள் அங்கிருந்து வெளியேற முடியாம போனதுனால தங்களுக்கு ஏத்த மாதிரி தீவை மாத்திக்கிட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த தீவுக்கு போக பிரேசில் நேவிக்கு மட்டும்தான் அனுமதி இருக்காம். வேற யாருமே இந்த தீவுக்கு போக முடியாதாம். நம்பர் 10, நார்த் சென்டினல் ஐலாண்ட். இந்தியால அந்தமான் தீவை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த சென்டினல் தீவை பத்தி நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த தீவுல சென்டினலிஸ் அப்படின்னு அழைக்கப்படுற பழங்குடி மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. மொத்தமாவே 200 மக்கள் தான் அந்த தீவுல இருக்கிறாங்களாம். கிட்டத்தட்ட 60,000 ஆண்டுகளா இந்த தீவுல அவங்க வாழ்ந்துட்டு வராங்களாம். வெளியாட்கள் யார் இந்த தீவுக்கு போனாலும் அந்த மக்கள் அவங்கள கொன்னுடுறாங்களாம். வெளியாட்கள் யாருமே இந்த தீவுக்கு வர்றத அந்த மக்கள் விரும்புறது இல்ல. அதனால அந்த மக்களுடைய உணர்வுகளை மதிச்சு இந்திய அரசாங்கம் அந்த தீவுக்கு யாருமே போகக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருக்காங்க.
இந்த மக்களை பாதுகாக்கிறதுக்காகவே இந்திய கப்பற்படை இந்த தீவை ரொம்பவே கவனமா கண்காணிச்சிட்டும் வராங்க. இந்த தடையும் மீறி சில தீவுக்கு போனவங்க பணமா கூட திரும்பி வரமாட்டாங்களாம். 2006ல இந்த தீவுக்கு மீன் பிடிக்க போன 2 மீனவர்கள் திரும்பி வரவே இல்லையாம். அதே மாதிரி 2018ல அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஆலன்கிற இளைஞர் இந்த தீவுக்கு போயிருக்காரு. அவரும் இப்ப வரைக்கும் திரும்பி வரவே இல்லையாம். ஓகே கைஸ், இப்ப பார்த்த 5 விதமான மர்மமான தீவுகள்ல நான் போய் இந்த தீவை பார்க்கணும் அப்படின்னு எதை விரும்புறீங்களோ, எது ரொம்ப சுவாரஸ்யமா உங்களுக்கு இருந்துச்சோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹவிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.